பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஆக்டோபஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கி விட்டதுன்னு தான் சொல்லணும். அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் கிட்டத்தட்ட முழுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணத்தை நான் தெளிவாக சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூணா உடைச்சு நிறுத்தி வச்சிருக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. யார் தினகரனை வெளியே அமிச்சது, யார் சசிகலாவை ஜெயிலுக்கு அமிச்சது, இது எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழி நடத்துகின்றவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு சிதறுண்டு கிடக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்குனது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அண்ணன் ஏசிஎஸ் அவர்களாகட்டும், ஐஜேகே அண்ணன் கட்சி ஆகட்டும், இவர்கள் இருவரும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் கட்சி நடத்துறாங்களுடைய மக்கள் நலனுக்காக எந்த திட்டங்களோ அல்லது ஒரு கொள்கையோ வகுத்து அவர்கள் அரசியல் செய்யவில்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பாரதிய ஜனதாவை அண்டி பிழைக்க வேண்டிய காரணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவருடைய அரசியல் அப்படித்தான் இருக்கு. எங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா வண்டி இவங்க இருந்துக்குவாங்க, அவ்வளவுதான். இவர்களுக்கு அதுக்கு மீறி கொள்கையெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதையும் நான் தெளிவாக்கிட விரும்புறேன்.